அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 8/8/2024. சதுர்த்தி திதி நள்ளிரவு 12:37 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் இரவு 11:32 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம். மந்த யோகம் இரவு 11:32 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே சூரியன், சிம்மத்தில் புதன் வக்கரமாக அவருடன் சுக்கிரன், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? தூண் மற்றும் மதில் சுவர் அமைக்க, மருந்துண்ண, தற்காப்பு கலைகள் பயில, காவல் தெய்வங்களை வணங்க, வனமூலிகைகளில் மருந்து தயாரிக்க, கடன் தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மலரை மட்டும் ரசிப்பதை விட்டுவிட்டு முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாகும். ஆமாங்க, சந்தோஷம் மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. சங்கடங்கள், சந்தர்ப்பங்கள், சவால்கள் இதெல்லாமே சேர்ந்த ஒரு கூட்டுக்கலவை தாங்க வாழ்க்கை. அதனால தாங்க வாழ்க்கையில் எது வந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எதிர்கொண்டு வெற்றி நடை போடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதை தொட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகுங்க. பாச பிணைப்பும் இன்னைக்கு அதிகமாகுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த மொபைல் ஃபோன் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்கி தருவீங்க. பர்ஃப்யூம், வாசனை திரவியங்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கேது வலுத்து இருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழி கிடைக்கும். அதிக வட்டிக்கு வாங்கின கடனை பைசல் பண்ணிவிட்டு புதுசாக குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. பரவாயில்ல, உண்மையிலே இவங்க உழைப்பாளு தான், இவங்க மேலே எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சிரித்துவிட்டு கடந்து செல்வோம். சில சில்லறை புத்தி மனிதர்களை கண்டால், ஆமாங்க, சிலரெல்லாம் பார்த்தாலே பேசாமல் தவிர்த்திடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வருங்க. அவங்கக்கிட்ட பேசினா கூட நம்மக்கிட்ட இருந்து தான் ஏதாவது 4 விஷயத்தை பிடிங்கி எடுத்துகிட்டு போக பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நல்லவங்கக்கிட்ட பேசுவோம், நல்ல விஷயங்களை பேசுவோம்னு எங்கும் எப்பொழுதும் நல்லவர்களை நாடி செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன்
சுக்கிரன் 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. கூடவே புதனும் இருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். பழைய ஃப்ளாட்டை கொடுத்துட்டு புது ஃப்ளாட் வாங்கலாம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் விலை எங்கேயோ சொல்கிறாங்க. கையில் இருக்கிறதுக்கும் அந்த விலைக்கும் லோனை கீனை போட்டு எப்படியாவது தேத்தி வாங்கிடலான்னு பார்த்தா கூட முடியாது போல தெரியுதேன்னு சில நேரங்களில் மௌனமாக இருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ராகு பக்கபலமாக இருக்கிறார். அதனால் திடீர் பண வரவு உண்டு. ஒரு சிலர் மூலமாக பண உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக கூட சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. கடையில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் இன்றைக்கி நீங்கள் பண்ணுவீங்க. கடையை கொஞ்சம் புதுப்பிக்கவும் செய்வீங்க. வேலையாட்கள்கிட்ட முன்கூட்டியே முன்பணம் அதிகம் தந்து கொள்ள வேண்டாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி செய்திகள் எல்லாமே உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நினச்சபடி ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சோகங்களை பணங்களை போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து கொள்ளாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செலவழித்து விடுங்கள். சந்தோஷம் உங்கள் மனதிலே வந்து தங்கி கொள்ளும். ஆமாங்க, அதனால தாங்க சோகத்தெல்லாம் நீங்கள் எதுக்குள்ளாரையும் போட்டு வைக்கிறதே இல்லைங்க. மனசுலேயும் போட்டு வைக்கிறதில்ல, மண்டையிலையும் போட்டு வைக்கிறதில்ல. அதை போட்டு வச்சா மற்ற வேலை எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்னத்துக்கு இந்த சோகமெல்லாம், தூக்கி போடு, மற்றதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருந்தாலும் சூரியன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அமைப்புங்க. அதனால் திடீர் திருப்பங்கள் ஏற்படுங்க. புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். வண்டி வாகனம் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதற்கான முன்னேற்பாடுகளில் இன்றைக்கி நீங்கள் தீவிரமாக இறங்குவீங்க. வெளிவட்டாரமும் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. கேது 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எப்பயுமே ஒரு சலிப்பு, வெறுப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி தூக்கி போட்டுட்டு எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய கடனை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு கடனை அடைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் அதிகமாகும். உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு அலைச்சல் குறையும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இடமும் நிலைமையும் முக்கியமானதல்ல. மனம் மட்டுமே ஒருவரை இன்புறவும் துன்புறவும் செய்கிறது. ஆமாங்க, அந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் சந்தோஷம் அடைய முடியாமல் துக்கத்திலே இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால தாங்க இடம், சந்தர்ப்ப, சூழ்நிலை இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தரலிங்க. நம்முடைய மனசு எந்த இடத்துல சந்தோஷமாக இருக்குதோ அதுதாங்க சந்தோஷம். மனசை நாம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா எதிரியோட பார்த்தா கூட, எதிரியோட பேசின்னு இருக்கும்போது கூட நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனசை சுத்த
சுத்தப்படுத்தி வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. தடாலடியாக இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. பேச்சு போட்டி எந்த போட்டியாக இருந்தாலும் சவால்களில் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே போல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. பிரபலங்களால் ஆதாயம் இருக்குது. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. ராசிநாதன் சந்திரன் பலமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு புது வேலை புது நிறுவனத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலர் வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். ஏன்னா உத்தியோக ஸ்தானாதிபதி பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் கூட திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேற்றுமொழிக்காரங்க வெளிமாநிலத்தை சார்ந்தவங்க அவங்க மூலமாக இன்றைக்கி வியாபாரத்தில் திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருந்தி வர்ற ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் முன்கோபம் அதிகமாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உன்னை தவிர உனக்கு யாரும் மன நிம்மதியை தர முடியாது. ஆமாங்க, யார் தான் ஆறுதல் சொன்னாலும் சில நேரங்களில் நம்ம மனசு ஆறுதல் அடையாதுங்க. ஆனால் நாமே நமக்கு ஆறுதலாக பேசிக்கிட்டோம்னா நிச்சயமாக மனசுக்குள்ளார நிம்மதியும் தைரியமும் வர ஆரம்பிக்குங்க. அதனால தாங்க மற்றவர்களுடைய ஆறுதல் வார்த்தைக்காக ஏங்கிக் கொள்ளாமல் தன்னைத்தானே சீர்படுத்தி செதுக்கிக் கொள்ளும் சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல், முன்கோபம், பணப்பற்றாக்குறை இதெல்லாமே மனசை விட்டு விலகி இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க. கால்வலி முதுகுவலி எல்லாம் விலகும். சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு உற்சாகமாகவும் நீங்கள் இருப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த கரடுமுரடான சூழ்நிலைகள்லாம் மாறி இன்றைய தினம் கனிவான சூழ்நிலையை குடும்பத்தில் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் வெளிவட்டாரத்தில் கூட அப்படி இப்படின்னு உங்களை பேசிக்கிட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே உங்களை புகழ்ந்து பாராட்டி பேசுவாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க, பேர் இருக்குதுங்க. அதே மாதிரி வர்த்தகர்கள் சங்கம், வியாபாரிகள் சங்கத்தில் ஏதாவது பொறுப்புலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிர்வாக பொறுப்பு, செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், அது மாதிரி பொறுப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா கையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் உண்டு. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. இன்றைய தினத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, உடலில் காயம் என்றால் மருந்திடுங்கள், மனதில் காயம் என்றால் மறந்திடுங்கள். ஆமாங்க, சிலர்லாம் காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அன்பாக, ஆதரவாக, பாசமாக நெருங்கி பழகிற மாதிரி பழகிட்டு வேலை முடிஞ்ச உடனே சும்மா போகாமல் ஏதாவது ஒன்றை சொல்லி மனசை புண்படுத்திட்டு போயிடுறாங்க, காயப்படுத்திட்டு போகிறாங்க. இதையெல்லாம் மனசுக்குள்ளாரே வச்சுட்டு இருந்தோம்னா நாம் சந்தோஷமாக இருக்கவே முடியாதுங்க. அதனால தாங்க புண்பட்ட மனதிற்கு மருந்தை தேடிக்கொள்ளாமல் மறந்துவிட்டால் நிரந்தரமாக அது மருந்தாகிவிடும் என்பதனை புரிந்து கொண்டு கெட்டன எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நல்லனவற்றை மட்டும் வாழ்ந்து நினைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால உத்திரம்
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், டென்ஷன் இதெல்லாம் இருந்துட்டுருக்குங்க. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நினைச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார உத்தியோக விஷயங்கள் ரொம்ப சுமார் தாங்க, அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி முன்கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்காரு. அவரோட இன்றைக்கி சந்திரனும் சேர்ந்துருக்கிறதுனால தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குடும்ப அந்தரங்கத்தை வெளியில் சொல்லிக்காதீங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அசுத்தங்களிலேயே மிக மோசமான அசுத்தம் கோபப்படுவது மட்டும்தான். ஆமாங்க, ஒருத்தவங்க கோபப்படும்போது அவங்க முகத்தை நீங்கள் பாருங்களேன், ரொம்ப கோரமாக இருப்பாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. எல்லாரையும் பகைச்சிப்பாங்க. நாடி நரம்பெல்லாம் அப்படியே துடி துடிக்க, நரம்பெல்லாம் அப்படியே புடச்சிக்கிட்டு பேசுகிறதுனால ஆரோக்கியம் கூட குறைஞ்சி போகுது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாரிடம் எதை பேச வேண்டுமோ, எந்த நேரத்தில் பேச வேண்டுமோ, எப்படி பேச வேண்டுமோ அதற்கு தகுந்தாற்போல் பேசிவிட்டு அனாவசிய கோபங்களை எல்லாம் தகர்த்தெறிபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. குரு பகவானும் செவ்வாயும் மறைஞ்சி கிடக்கிறதுனால இதோ வருது, அதோ வருது, இன்னைக்கு வருது, நாளைக்கு வருதுன்னு எதிர்பார்த்து ஆனால் எந்த தொகையும் கைக்கு வரமாட்டேங்குது. செலவு மட்டும் நாளுக்கு நாள் நீண்டுக்கிட்டே போகுது. சம்பாதிச்சாலும் சரி, கடன் வாங்கினாலும் சரி, எப்படி பார்த்தாலும் செலவு பண்ணி தான் ஆகணும். சம்பாரித்து செலவு பண்ணுறதும் செலவு தான், கடன் வாங்கி பண்ணுறதும் செலவு தான். தவிர்க்க முடியாத செலவுகளே அதிகமாகிட்டு போகுதேன்னு சில நேரங்களில் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. திடீர்னு ஏதாவது ஒரு டீல் முடிஞ்சு கைக்கு பணம் வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி திடீர் பணம் வர உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக கூட உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு யோகாதிபதி பணபலத்தை தரக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான். அவர் நல்லா உட்கார்ந்துருக்கிறாரு, லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைச்சி உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதுசாக சம்பாதிக்கிறதுக்கான வழியும் கிடைக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்தியோக வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துட்டுருக்கும். பிள்ளைங்க கொஞ்சம் பிடிவாதமாக நடந்துப்பாங்க. எங்கே நம்மளை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க சந்தோஷத்தை தான் அவங்க பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரேடியாக அவங்கள தப்பாக புரிஞ்சிக்காமல் ஏதோ சாமர்த்தியமாக இருந்தால் போதும்னு நீங்கள் சந்தோஷமாக அவங்கள வாழ்த்துறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அலைச்சல் இருக்கும், கவனமாக இருங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தவறுகளை திருத்திக் கொள்வதில் தவறில்லை, தவறுகளை பழக்கப்படுத்தி கொள்வது தான் தவறாகும். ஆமாங்க, கோர்ட்டு கேஸுன்னு நீதிபதி முன்னால் போய் நின்னா கூட அவங்க என்ன யோசிக்கிறாங்க, தவறு செய்துட்ட தண்டனை உண்டு, ஆனால் தொடர்ந்து தவறு செய்தால் அது பெரிய தண்டனை, அது பெரிய குற்றம், அப்படி தான் சுட்டி காட்டுறாங்க. அதனால தாங்க நீதிபதி முன்னால் போய் நின்று தண்டனை பெறதை விட மனசுங்கிற அந்த நீதிபதி முன்னால் நாம் இருந்து கொண்டு நம்ம மனசாட்சிப்படி நாம்
தவறுகளை திருத்திக்கிட்டோம்னா எங்கேயும் நாம் தலகுனிந்து நிற்க வேண்டாம் என்பதை புரிந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு புகழ் கௌரவம் ஒருபடி ஒசந்துக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி வீடு மனம் வாங்கிறது, முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. இன்றைய தினம் திடீர் பண வரவு உண்டு. வேலை எதிர்பார்த்தபடி அமையும். சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி லாபம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். தடாலடியாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. அதனால் அலுவலகத்தில் இன்றைக்கி நல்ல மரியாதை உங்களுக்கு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு நல்ல வரணமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, துயரங்களுக்கு ஒரே மாற்று மருந்து சாதனை ஒன்றுதான். ஆமாங்க, துயரம் அப்படின்னு சொல்லி அப்படியே தூணில் சாஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க நீங்கள் கிடையாது. வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, அதிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நம்ம பெருசாக உழைச்சி ஏதாவது ஒன்று நம்ம சாதித்து காட்டணும். அப்போ தான் நம்மளை வேறு விதமாக எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிற வைராக்கியத்தோடு எங்கும் எப்போதும் சளைக்காமல் உழைத்து கொண்டிருப்பவர்கள், யோசித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி பாக்யாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் இன்னைக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. திடீர் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. வெளிமாநிலம் வெளிநாடு அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விளையாட்டு பொருள்கள், சாதனங்கள், பிள்ளைங்க கேட்டிருந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல நம்மளை யாரும் சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் யாரும் புரிஞ்சிக்க வேண்டாங்க. மாதமான அக்கௌண்ட்டில் பணம் வந்தால் போதுங்கிற அளவுக்கு அமைதியாக இப்போ இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் விறுவிறுப்பாகவே இருக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் முடங்கி கிடந்த வேலைகளை முடித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல, ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நல்ல சொற்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. நல்ல செயல்களோ நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வாழ்க வளமுடன் அப்படின்னு அடுத்தவங்களை வாழ்த்தக்கூடிய நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. அந்த நல்ல சொற்களை சொல்ல சொல்ல நம்மை தேடி எப்பொழுதும் நன்மையே வந்து கொண்டிருக்குங்கிற நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் கடைக்கண்ணால் பார்க்குறார். 9வது பார்வையால் பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால 7.5 சனியால் வரக்கூடிய சில கஷ்ட நஷ்டங்கள் அதெல்லாம் படிப்படியாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மழை விட்டுடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தூறல் போடும் இல்லைங்களா? அதனால் இப்போ கனமழை நின்று
தூறல் மட்டும் போட்டுருக்கு. அந்த தூறலும் மார்ச் மாதத்தோடு நின்றுட போகுது. அப்படி இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேறல் வர ஆரம்பிச்சிருங்க. ஒரு தேர்ச்சியும் வெற்றியும் வர ஆரம்பிக்குங்க. இன்றைக்கி கூட உங்களுக்கு பலமாக இருக்குது. நினச்ச காரியங்கள் இன்றைக்கி நிறைவேறுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் இன்றைக்கி கோபப்படாமல் இருக்கணும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் சுப செய்திகளை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிரடியாக இன்றைக்கி வெற்றிகளை எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி பணவரவு உண்டு. கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைக்கி தந்து முடிப்பீங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப செழிப்பாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தில் உங்கள் ராசிக்கு சாதகமாக சந்திரன் இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மனிதனை மாற்றி அமைக்கும் விதி அவனது ஒழுக்கமே. ஆமாங்க, ஒழுக்கந்தாங்க நம்முடைய தலையெழுத்தை மாற்றுங்க. சிலர்லாம் கொஞ்சம் சரியில்லாத குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய தனி மனித ஒழுக்கத்தால் சுமாரான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சூப்பராக வந்துவிட முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் வேணாலும் எப்படி வேணாலும் போகட்டும், நான் ஒழுக்கமாக இருப்பேன், யார் பார்த்தாலும் பார்க்கலன்னாலும் நான் உண்மையாக இருப்பேன்னு வைராக்கியத்துடன் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. நேற்று அவிட்ட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கோவப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரும். ஏதோ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது இப்போ ஏதாவது கிடைச்சிருக்கே அப்படிங்கிற சந்தோஷமும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம், உத்தியோகம் அதெல்லாம் இன்றைக்கி சுமார் தான். அவசரப்படாதீங்க. வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டுங்க. அதே மாதிரி ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. அடுத்தவங்க குடும்ப விவகாரத்திலையும் மூக்க நுழைக்காதீங்க. உங்கள் கோபத்தை பிள்ளைங்க மேலே காட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாமே இருக்குங்க. இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வேர்க்கடலை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஆமாங்க, அவங்களால நான் இப்படியான, இவங்களால நான் இப்படியான, அவங்க மட்டும் அன்னைக்கு அது மாதிரி சொல்லலைன்னா என் வாழ்க்கையே மாறி இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம நினச்சவங்களை காரணம் சொல்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே நாம தாம காரணங்க. வெற்றி இருந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அதற்கெல்லாம் காரணம் நாம தான். அதனால் நாம் சரி பண்ணிக்கிட்டு சரியாக நடந்துக்கிட்டோம்னா அடுத்தவங்களால் எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதை மீறி நம்மால் ஜெயிச்சு காட்ட முடியுங்கிற நம்பிக்கையோடு தன் பாதையை தானே அமைத்து கொண்டு தனி வழி பயணம் செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ராசியை சந்திரன் பார்க்குறாரு. அதனால் முகம் கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். ஒரு தேஜஸ் தெரியும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆனால் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்துட்டுருக்கு.
நாம் பணிஞ்சு போனாலும் அவங்க அதை புரிஞ்சிக்காமல் அவங்க நம்மளை பலவீனமாக நினச்சி பேசுகிறாங்களேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கும். அதனால் கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ராசியில் ராகு உட்காந்துக்கிட்டு அப்பப்போ ஏதாவது தொந்தரவு பண்ணுறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. சாப்பாட்டில் இந்த கீரை காய்கள் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் பங்குதாரர்கள் உங்களை கொஞ்சம் வேவு பார்ப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் நல்லா தான் பேசின்னு இருந்தார், ஏதோ நேற்று பார்த்துட்டு அப்படியே லேசாக ஒதுங்கி போகிறாரு அப்படின்ற ஒரு சிலர் இன்றைக்கி ஒதுங்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்துட்டு நம்ம கடமையை பார்த்துட்டு போகிறது இன்றைக்கி நல்லதுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியமான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. அரசு காரியங்களும் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் கோபம் இருக்கும், சண்டை சச்சரவு கொஞ்சம் வந்து விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவு இன்றைக்கி நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தஞ்சாவூர் பக்கம் ஒரு சிற்றூருங்க. அங்கே யாதவ குலத்தை சேர்ந்த ஒரு தம்பதியர். அவங்களுக்கு மாடு மேய்க்கும் தொழில்தான் பிரதானமாக இருந்தது. இறைவனை வேண்டிக் கொண்டே இருந்தாங்க. நெடுங்காலமாக குழந்தை பிறக்காமல் இருந்தது. ஆனால் இறைவனை வேண்ட வேண்ட அற்புதமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தாருங்க. அவருக்கு காதணியாக ஒரு தொங்கட்டானை போட்டு அந்த அம்மா அவருக்கு அழகு பார்த்தார். அந்த தொங்கட்டான் பேர், அந்த காதணி பேர் குதம்பை. அந்த குதம்பையை போட்டு போட்டு அந்த குழந்தை நடந்து வரும் பொழுது அந்த காதில் இருக்கக்கூடிய காதணி அப்படி அசையும் இல்லைங்களா, அதை பார்த்து பார்த்து அந்த தாயார் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தா, அதை ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாளடைவில் அந்த குழந்தையோட பேரே குதம்பை, டே குதம்பை இங்கே வா, அப்படி அம்மா கூப்பிட்றேன் வா அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பித்தாங்க. நாளும் மேனியுமாக அழகாக வளர்ந்து கொண்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு பெரியவர் இங்கே வா அப்படின்னு சொல்கிறார். போய் நிற்கிறார். நீ சாதாரணமான பிறவி அல்ல, நீ ஒரு தெய்வ பிறவி. நீ அம்மா பிள்ளையாக பிறந்துட்டுருக்க, அம்மா செல்லமானு இருந்துட்டுருக்க. ஆனால் நீ முற்பிறவியில் காட்டில் உட்கார்ந்து கடுமையாக தவம் செய்யும் பொழுது புயல் மழை வேகமாக அடித்தது. அப்போ அந்த மரத்தடியில் உட்கார்ந்து நீ தவம் செய்த அந்த புயல் மழை காரணமாக அந்த மரம் உன் மீது விழுந்து நீ மரணமடைந்தாய். உன்னுடைய எதிர்பார்ப்பு கனவுகள் எதுவுமே நிறைவேறாமல் போயிடுச்சு. அதனால் இந்த பிறவியில் நீ கடுந்தவம் செய்து இறைவனுடைய திருப்பாதத்தை அடைவதற்காக தான் நீ பிறந்திருக்கிற. உனக்கு திருமணமெல்லாம் நடக்காது, அதெல்லாம் தடைபட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தயாராக இரு, உனக்கு அந்த எண்ணங்கள் வரும், நீ காட்டில் தவம் இருக்க போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, தவம்னா என்ன அப்படின்னு இந்த குதம்பைக்கு குழந்தை குதம்பை சிறுவனுக்கு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவர் போன திசையை நோக்கி இந்த குதம்பை சிறுவன் வணங்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. அம்மா வாவான்னு அழைச்சிட்டு போகிறார். காலம் நெருங்குது. அழகான பெண்களுடைய படங்கள் எல்லாம் அம்மா காமிக்கிறாங்க. இந்த பெண் பிடிக்குதா, அந்த பெண் பிடிக்குதான்னு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. எந்த பெண்ணும் பிடிக்கலன்னு இவர் அமைதியாக இருக்கிறார். அப்பா அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியல. ஒரு நாள் இரவு அப்படியே கிளம்புறாரு. வேகமாக நடக்கிறார். மனதை விட வேகமாக நடந்து போகிறார். கடுமையாக நடந்து ஒரு காட்டுக்குள்ளார் நுழைஞ்சிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அத்திமரம், மிகப்பெரிய அத்திமரம், அதில் ஒரு பொந்து இருக்குது. அதில் போய் ஏறி உட்கார்ந்து கடுமையாக தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். தாய் தந்தை நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே மறைந்திருந்த அந்த பொந்தில் மறைந்து கூப்பிடுறார். இறைவா வா, எனக்கு காட்சி கொடு, பரந்தாமா, கண்ணா, கிருஷ்ணா, நீ எங்கே இருக்கியோ வா, எனக்கு காட்சி கொடுங்கிறார். உடனே அசரீரியாக இறைவன் ஒழிக்கிறார். குதம்பை, உனக்கு இங்கே நிறைய கடமைகள் இருக்குது. விந்திய மலைப்பகுதியில் இருக்கிற அந்த யானைகளுக்கு மந்திரத்தை ஏற்க
தீர்க்கும் சக்தி இருக்கிறது. அதனால் உனக்கு வருண மந்திரத்தை நான் ஜெபிக்கிறேன். அந்த மந்திரத்தை நீ உச்சாடனம் செய்ய செய்ய அது அந்த யானைகளின் காதுகளில் போய் விழும். அந்த யானைகள் பிளிர பிளிர மழை பொழியும். அந்த மழை பொழிய பொழிய காடு நாடெல்லாமே செழிக்கும். அதெல்லாம் செழித்து முடிஞ்ச பிறகு அப்புறமா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி மறைந்து போகிறது. அதே மாதிரி வருண மந்திரமானது குதம்பைக்கு செபிக்கப்படுகிறது. குதம்பை அவர் கடைசியில் சித்தராக மாறிவிடுகிறார். குதம்பை சித்தரன் நம்ம நினச்சி வணங்கினோம்னாலே அந்த மழை எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். கடுமையாக தவம் இருந்து பிறகு இறைவனுடைய திருப்பாத கமலங்களிலே சென்று அடைகிறாருங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தர் நம்முடைய குதம்பை சித்தர். அவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் மயூரநாதர் கோவில் இருக்குது. அங்கே பிரகாரம் சுற்றி வரும்பொழுது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது. அந்த சன்னதிக்கு அருகில் இவருக்கு, அதாவது குதம்பை சித்தருக்கு தனிச்சன்னதி இருக்குதுங்க. ஆடி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவருடைய ஜெயந்தி திருநாள் சிறப்பு அபிஷேகம் என்றைக்குமே நடக்குங்க. வர்ற திங்கட்கிழமை ஆகஸ்ட் 12ஆம் தேதி கூட குதம்பை சித்தருடைய ஜெயந்தி நாள். அன்னைக்கு போனோம்னா அவருடைய சமாதியில் உட்கார்ந்து ஜபம் செய்தோம்னா நிச்சயமாக நம்ம மனசுக்குள்ளார எல்லா நன்மைகளும் வரும். நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே தீர்ந்து போகும். பாபங்கள் சாபங்களிலிருந்து நாம் விடுபட முடியும். பெற்றோர் மற்றோர் உற்றோரும் நாம் பந்தத்தில் கட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த கயிறு விடுபட்டு நம்மால் பரந்தாமனை நினைத்து பாதங்களையும் பணிந்து இறைவனுடைய திருப்பாதத்தையும் உணர முடியுங்க. அப்படி இருக்கிறதுனால வருண மந்திரம் ஸ்ரீ குதம்பை சித்தரை யார் நினச்சி உச்சாடனம் செய்கிறாங்களோ உடனடியாக அங்கே மழை பொழியுங்க. அதான் வறட்சியே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த வருண மந்திரத்தை எல்லாம் கற்று தெளிந்த ஸ்ரீ குதம்பை சித்தருடைய ஜீவசமாதி சென்று வணங்குவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் யோகிகள், மகான்கள், மகரிஷிகள், சந்நியாசிகளின் திருவருளால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.